ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 16ஆம் அத்தியாயம். நரசிம்மரின் சிலை நிறுவுதல். ஜைமினி முனிவர் கூறினார், மன்னர் மகா யாகத்தின் செயல்திறனை நம்பி மனதில் மகிழ்ச்சி அடைந்ததைக் கண்டதும் உலகங்களை மகிழ்விப்பவரான நாரத முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரிடம் கூறலானார். தேவர்கள் தகுதியானவர்களின் செயல்களில் உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தாங்களே. 4 முக கடவுளான பிரம்மதேவரின் உதவி உங்களுக்கு உள்ளது. எனவே வாருங்கள், நீலகண்டரின் முன்னிலையில் நாம் அங்கு செல்வோம். அரசரே, அவருக்கு முன்னால் அனைத்து ராட்சசர்களையும் அழிப்பவரும் அனைத்து தடைகளையும் அகற்றுபவருமான நிருசிம்ம மூர்த்தியை நான் நிறுவுவேன். அந்த சிலை மேற்கு நோக்கி இருக்கும். இறைவன் மறைந்து விட்டார். ஆனால் இந்த நிருசிம்ம மூர்த்தி கண்ணுக்கு தெரியும். அவர் முன்னிலையில் செய்யப்படும் யாகம் சிறந்த பலனை தரும். நீங்கள் விரைவாக சென்று அங்கு ஒரு அரண்மனையை கட்டுங்கள். அவரை நினைவு கூர்ந்தவுடன் விஸ்வகர்மனின் மகன் அங்கு வந்து மேற்கு நோக்கிய மாளிகையை விரைவாக கட்டுவார். நீலகண்டத்தின் தெற்கே 100 வில் நீளம், அதாவது 400 ஹஸ்தங்கள் அல்லது சுமார் 100 மீட்டர் தொலைவில் ஒரு அழகான பழமையான பெரிய சந்தன மரம் உள்ளது. அதன் மேற்கில் உள்ள நிலம் யாகத்திற்கு தேவையான இடமாக இருக்கும். அரசரே, அங்கே நீங்கள் 1000 குதிரை யாகங்களை செய்கிறீர்கள். நீங்கள் கூறுங்கள், நான் இங்கே 5 தினங்கள் தங்கி எல்லையற்ற வடிவிலான இந்த தெய்வீக சிங்கத்தை சாந்தப்படுத்துவேன். திருப்பலியில் சிலையில் நான் இறைவனை உயிர் மூச்சு புலன்கள் மற்றும் மனதுடன் நிறுவுவேன். ஒருவர் மற்றொரு விளக்கிலிருந்து ஒரு விளக்கை ஏற்றுவது போல புதிய சிலையை பழைய ஒன்றின் சக்தியால் நிரப்புவேன். அற்புதமான வடிவ சிலையை நான் கொண்டு வருவேன். நாரத முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிறந்த மன்னர் அவசரமாக சந்தன மரத்தின் அருகே சென்றார். நாரத முனிவரின் கட்டளைப்படி வந்த தெய்வீக கட்டிட கலைஞரின் மகனை அங்கே கண்டார். தேவையான கருவிகளுடன் மனித வடிவத்தை எடுத்துக்கொண்டு அங்கே நின்றார். ஒரு சன்னதி கட்ட விரும்பும் மன்னரை கண்டதும் அவர் பய பக்தியுடன் கைகளை கூப்பி அவரிடம் கூறலானார், ஐயா, நான் கட்டிடக்கலை அறிவியலை அறிந்தவன். அற்புதமான அம்சங்களுடன் கூடிய நரசிம்மரின் கோயிலை கட்டுவேன். பிராமணர்களே, மன்னர் அவருக்கு சிரித்தபடி பதிலளித்தார். அரசர் இந்திரத்யும்னன் கூறினார், நீங்கள் சாதாரண கட்டிட கலைஞர் அல்ல. நீங்கள் கட்டிடக்கலை அறிவியலின் விளக்க உரையாளர். இதை நாரதர் தானே கூறியுள்ளார். நீங்கள் துவஷ்டரின் மிகவும் புகழ்பெற்ற மகன். இந்த குடியிருப்பற்ற பெரிய காட்டில் முன்பு மனிதர்கள் வசிக்கவில்லை. கட்டிட கலைஞரே, இன்றுதான் நாங்கள் வந்துள்ளோம். கட்டிட கலைஞர்களுடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும்? அளவிட முடியாத பிரகாசம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்தின் சிற்பியாக நீங்கள் மட்டுமே இருக்க முடியும். நீங்கள் எப்போதும் அவரை தியானிக்கிறீர்கள். நீங்கள் அவரது கட்டளையை கண்டிப்பாக கடைபிடிக்கிறீர்கள். உங்களை நினைவு கூர்ந்த முனிவர் ஓரிரு தினங்களில் நரசிம்மமூர்த்தியின் சிலையை எடுத்துச் சென்று இங்கு வருவார். எனவே நரசிம்மமூர்த்தியின் அரண்மனை போன்ற ஒரு கோவிலை, மதில் சுவர்கள், அலங்கார வாயில்கள் போன்றவற்றை கட்டுங்கள். அது மேற்கு நோக்கி எதிர்கொள்ளும் ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்க வேண்டும். மன்னர் அவரை முறையாக கௌரவித்து கட்டுமான பணியில் ஈடுபடுத்தினார். ஏராளமான பணத்தை செலவழித்து கற்களை சேகரிப்பதற்காக அவர் பல ஊழியர்களை ஈடுபடுத்தினார். பிராமணர்களே, வானுலக கட்டிட கலைஞரின் மகத்துவத்தால் சிறந்த மாளிகை போன்ற சன்னதி 4வது நாளில் நிறைவடைந்தது. அதாவது சதுர்த்தி தினத்தில் நிறைவடைந்தது. இருப்பினும் சாதாரணமாகவே நீண்ட காலத்திற்கு பிறகுதான் அதை நிறைவேற்ற முடியும். பொழுது விடிந்ததும் மன்னர் தனது தினசரி புனித சடங்குகளை முடித்தார். தனது சீடர்களுடன் சேர்ந்து நிறுவலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து சென்றார். நாரத முனிவரின் வருகைக்காக அவர் காத்திருந்த போது வானத்தில் கலப்பு ஒலிகள் கேட்டன.
அதாவது சங்குகள், மிருதங்க மேளங்கள், முரஜ மேளங்கள், மங்களகரமான பாடல்கள் மற்றும் இசைக்கருவிகள், மணிகளின் சத்தங்கள், யானைகளின் எக்கால சத்தம் மற்றும் வெற்றி பெறு வெற்றி பெறு என்ற முழக்கங்கள். மன்னர் இந்திரத்யும்னரும் மற்ற மன்னர்களும் அவர்களின் பேச்சை கேட்டதும் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்களும் ஆயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ஆச்சரியப்பட்டு நின்றனர். இந்த ஒலிகள் எந்த மூலமும் இல்லாமல் எழுந்தன. சந்தேகத்திற்கிடமின்றி இது ஒரு மர்மமான நிகழ்வு என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த போது தெற்கிலிருந்து ஒரு காற்று வீசியது. தேனீக்களின் முனகல் சத்தங்களுடன் மிகுந்த மனம் கொண்ட மலர் மழை பெய்தது. பிராமணர்களே, அவர்கள் கங்கையின் நீரில் நனைந்தனர். இதற்கு பிறகு பிரம்மதேவரின் மகனான நாரத முனிவர் சிலையுடன் வந்தார். விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மூர்த்தி, அதை சுற்றி ஒளிவட்டம் ஒன்று இருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. இது பல வகையான ரத்தினங்கள் மற்றும் அலங்கார அம்சங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் தெய்வீக மாலைகள் மற்றும் வஸ்திரங்கள் இருந்தன. தெய்வீக வாசனை திரவியங்கள் மற்றும் களிம்புகள் அதன் மீது பூசப்பட்டிருந்தன. அது மிகவும் அழகாக இருந்தது. பிராணனை, அதாவது முக்கிய காற்றுக்களை ஊற்றும் புனித சடங்கு இங்கே முடிக்கப்பட்டது. கைகளில் வைரம் பதித்த சௌரிகளுடன் கூடிய தெய்வீக பெண்களால் இது அற்புதமாக செய்யப்பட்டது. தவத்தின் சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த விமானத்தில் அலங்கரிக்கப்பட்ட வண்டி அல்லது பல்லக்கில் சிலை வைக்கப்பட்டது. சிலையை கண்டதும் அனைத்து மன்னர்களும் மன்னர்களை பின்பற்றுபவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இறைவன் மறைந்து விட்டார். நாரத முனிவரால் அவர் மீண்டும் கொண்டு வரப்பட்டாரா என்று மகிழ்ச்சியடைந்த அந்த ஆன்மாக்கள் அனைவரும் நினைத்தனர். அவர்கள் முனிவரையும் புகழ்ந்தனர். தங்கள் அருகில் இருந்த நரசிம்ம மூர்த்தியின் வடிவத்தை கவனமாக கவனித்த அவர்கள் அது முந்தைய நரசிம்மரின் சிலையின் பிரதி என்று நினைத்தனர். மகிழ்ச்சியடைந்த மனதுடன் மன்னர் அதை மரியாதையுடன் எழுந்து நின்றார். அவர் ஹத்தை சுற்றி வந்து தரையை தொடும் வகையில் தலையை குனிந்தார். மன்னரின் கட்டளைப்படி முனிவர் அற்புதமான பண்புகளை கொண்ட அரண்மனையை அரசரின் விசுவாசமான பக்தி மற்றும் செல்வத்திற்கு ஏற்ற அனைத்து தேவைகளுடனும் அலங்கரித்தார். தேவர்களுடைய இறைவனின் சிலை தாரா, பூமி மற்றும் ராமபிரான், லக்ஷ்மி ஆகியோருடன் ஒரு நல்ல நேரத்தில் இரத்தினத்தால் பதிக்கப்பட்ட பலி பீடத்தில் நிறுவப்பட்டது. சிலை யோக சக்தியால் நிரப்பப்பட்டது. ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களின் துணையுடன் மன்னர்களும் அறிவுள்ள நாரத முனிவர் மற்றும் மன்னர் இந்திரத்யும்னனும் அதை இரகசிய உபனிஷத் மந்திரங்கள், ஸ்மிருதி நூல்கள், புகழ்ச்சிகள் மற்றும் வேதங்களிலிருந்து வரும் பகுதிகளால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் துதித்தனர். மன்னர் இந்திரத்யும்னன் கூறினார், பகவானே, பிரபுவே, ஒற்றை, பல, மொத்த, நுட்பமான மற்றும் நுண்ணிய வடிவங்களை கொண்டவரே, தலைவரே, தாமே அனைத்திற்கும் காரணம், தாமே அனைத்தையும் உருவாக்குபவர், தாமே அறிபவர், பாதுகாப்பவர் மற்றும் அனைத்தையும் அளிப்பவர். பிரபஞ்சத்தின் சாட்சியே, உமக்கு வணக்கம். நாங்கள் அறிவோம், துன்பத்தின் அழிவுக்கு தாமே ஒரே காரணம், வெறும் காரணம் அல்ல. சந்தேகங்களை போக்கவே நீயே முன்னோக்கி பிறந்திருக்கிறாய். இறைவனே உமிழும் வடிவத்தை கொண்டவன், இறைவனே அறிவை வடிவமாக கொண்டவன், ஒளி இறைவா ஸ்தோம யாகங்களின் தொகுப்பின் மூலமானவன், படைப்பின் காரணமே, 4 புருஷார்த்தங்களுக்கும் மூலமான உம்முடைய தாமரை போன்ற திருப்பாதங்களுக்கு சிறந்த நிரந்தர பக்தியை எனக்கு தந்தருள்வாயாக. ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகளில் விதிக்கப்பட்ட சடங்குகள் போன்றவற்றில் நிரந்தரமாக ஈடுபட்டிருக்கும் நபர்கள் உள்ளனர். ஆனால் உலக இருப்பு என்ற பெருங்கடலுக்குள் பிணைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இங்கே ஒரு பரிதாபகரமான நிலையில் தங்குகிறார்கள். எண்ணற்ற பாதங்கள், கைகள், கண்கள் மற்றும் காதுகள், கால்களாக ஆடைகள் கொண்ட சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற சிறந்த காது வளையங்களை கொண்ட நட்சத்திர கொத்துக்களால் ஆன சிறந்த கழுத்தட்டிகையை கொண்ட நரசிம்ம மனித சிங்க வடிவு, அதாவது சிங்க முகம் மற்றும் மனித உடல் கொண்ட பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் இறைவனே, நான் தம்மிடம் அடைக்கலம் தேடுகிறேன்.
பிரம்மதேவரின் கிரீடத்தின் இரத்தினங்களின் ஒளியால் தாமரை போன்ற பாதங்கள் மலர்ந்த இறைவனை நான் வணங்குகிறேன். 5 பூதங்களிலிருந்து உருவான அவரது அதாவது பிரம்மதேவரின் தலை உருண்டு சூர மன்னனின் பெண்கள் தங்கள் தலைகளில் சுமக்கும் தெய்வீக பாதங்களின் உச்சியில் தனது பாதங்களை நாடுபவர்களின் பாவங்களின் நிறைவை அளிக்கும் கருணை கடலான சிங்கம் தாமரை போன்ற பாதங்களில் அடியால் அனைத்து பிரபஞ்ச முட்டைகளும் உடைக்கப்படும் அந்த கடுமையான தெய்வீக சிங்கத்தை நான் வணங்குகிறேன். 3 உலகங்களையும் வயிற்றில் கொண்ட நிருஹரியை அதாவது நரஹரியை நான் வணங்குகிறேன். அவர் தனது கடுமையான மற்றும் ஆரவாரமான சிரிப்பால் இடி முழக்க மேகங்களின் சத்தத்தை மூழ்கடித்து தனது அடர்த்தியான மேனிகளை அசைக்கும் போது சிறகடிக்கப்பட்ட மேகங்களின் குழுக்களால் பாவ கூட்டத்தை விரட்டுகிறார். உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம். விஷ்ணுமூர்த்தியே, ஏழைகள் மற்றும் துரதிருஷ்டவசமானவர்கள் மீது கருணை கொண்ட தலைவரே, ஆதரவற்ற என்னை காப்பாற்றுங்கள். முரணின் எதிரியே, உம்மை அடைந்த பிறகு உலக இருப்பு என்ற சிறையில் எனக்கு உடல்களின் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இறைவனே, 1000 குதிரை யாகங்களின் முடிவில் இந்த உடல் ரீதியான கண்களால் தெய்வீக வடிவத்தில் தம்மை காண முடியும் வகையில் என் மீது இரக்கம் காட்டுங்கள். யக்ஞங்களின் தலைவரே, உமது அருளை எனக்கு காட்டுங்கள். உமது அருகாமையில் எனக்கு அருள் புரிவீராக. அதனால் எனது 1000 யாகங்கள் தடைகள் இல்லாமல் நிறைவடையும். தங்களை புகழ்ந்தவர்களின் கோடிக்கணக்கான பாவ குவியல்கள் அழிந்து போகின்றன. எனவே நல்லொழுக்கம், செல்வம் மற்றும் அன்பு ஆகியவை அவர்களுக்கு எட்டக்கூடியவை என்பதில் ஆச்சரியமில்லை. விஷ்ணுவே, பகவானே, தலைவரே, தம்மை நாடுபவர்கள் முக்தியை அனுபவிப்பவர்கள். அந்த தெய்வீக சிங்கத்தை இவ்வாறு புகழ்ந்த பிறகு மன்னன் மனதில் மகிழ்ச்சியடைந்தார். அவர் முன் அடிக்கடி விழுந்து வணங்கினார். ஜைமினி முனிவர் கூறினார், அந்த நரசிம்மரின் ஆலயமும் புனித இடமும் முன்பு பிரம்மதேவரால் இந்திரத்யும்ன மன்னனை ஆசீர்வதிப்பதற்காகவும் அனைத்து உலகங்களின் நலனுக்காகவும் கட்டப்பட்டது. சம்புவான மகாதேவருடன் நிறுவப்பட்ட அந்த நரசிம்மரை தரிசிப்பவர்கள் உடல்களின் அடிமைத்தனத்தில் ஈடுபடுவதில்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிராமணர்களே, இந்த பிரார்த்தனை மூலம் தெய்வீக சிங்க வடிவில் அந்த இறைவனை புகழ்பவர்கள் மன ரீதியாகவும் அதைவிட அதிகமாகவும் தங்கள் விருப்பப்படி எதையும் பெறுகிறார்கள். விரும்பிய அனைத்தையும் அளிக்கும் இறைவன் அவருக்கு முக்தியை வழங்குகிறார். தெய்வீக சிங்கம் பிரம்மதேவரின் மகனான மகா முனிவரான நாரத முனிவரால் 12ஆம் நாளில் அதாவது துவாதசி திதியில் நட்சத்திர கூட்டத்துடன் இணைந்து அந்த புனித இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த நாளில் இறைவனை தரிசிப்பவர்கள் 1000 குதிரை யாகங்களின் பலனை விட அதிகமாக பெறுவார்கள். வழிபாட்டிற்கு பிறகு பஞ்சாமிர்தம், பால், தேங்காய், நீர் அல்லது வாசனை திரவிய நீரால் சிலையை நீராட்டும் ஆண்கள் பிரம்ம உலகத்தை அடைவார்கள். பால், புட்டு உட்பட அனைத்து பிரசாதங்களுடனும் அவர்கள் பெரிய சிங்கத்தை வணங்க வேண்டும். சீன ரோஜா மலர்களால் மாலைகள் மற்றும் பிற இனிமையான மனம் கொண்ட மலர்களின் அற்புதமான மாலைகளை சமர்ப்பிக்க வேண்டும். தூபங்கள், விளக்குகள், கற்பூரம், மிகச்சிறந்த வெற்றிலை போன்றவற்றை வழங்க வேண்டும். பிரார்த்தனைகளை சிறந்த வார்த்தைகளாலும் இனிமையான தொனியுடனும் ஓத வேண்டும். வெற்றி பெறு என்ற உரத்த முழக்கங்களுடன் அவரை சுற்றி வந்து வணங்க வேண்டும். தான தர்மங்கள் செய்து பிராமணர்களை சாந்தப்படுத்த வேண்டும். நரசிம்மரை சாந்தப்படுத்துவதன் மூலம் ஒருவர் பிரம்மலோகத்தை பெறுவார். சிங்கத்தின் முதல் அவதாரம் பிராமணர்களே, வைசாக மாதத்தின் அதாவது வைகாசி மாதத்தின் 14ஆம் நாளில் அதாவது சதுர்த்தசி திதியில் சனிக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரத்துடன் இணைந்து அந்தி வேளையில் தோன்றினார். நரசிம்மரை மன ஒருமைப்பாட்டுடனும் தூய்மையுடனும் அந்த நாளில் முறையாக வழிபட்டால் கோடிக்கணக்கான பிறவிகளில் குவிந்த பாவ குவியல் நெருப்பில் பஞ்சு குவியல் போல அதே நேரத்தில் எரிக்கப்படும். இறைவனை தரிசிப்பதன் மூலமும்
தொடுவதன் மூலமும் வணங்குவதன் மூலமும் திருவடிகளில் விழுந்து பக்தியுடன் துதிப்பதன் மூலமும் ஒரு பாம்பு சேற்றை அகற்றுவது போல பாவங்களிலிருந்து விடுபடுகிறார் ஒரு பக்தர். அவர் நோய், துக்கம் அல்லது கவலைகளால் பாதிக்கப்பட மாட்டார். அவர் விரும்பும் அனைத்து பொருட்களையும் குதிரை யாகத்தின் பலனையும் பெறுவார். பிராமணர்களே, யாகங்கள், தானங்கள் அல்லது பிற புனித சடங்குகள் அவருக்கு அருகில் ஒருமுறை செய்யப்பட்டால் நரசிம்ம மூர்த்தியின் அருளால் கோடிக்கணக்கான மடங்கு பலனை பெறுவார்கள். 14ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.